இப்பல்லாம் எனக்கு யாராவது புது வீடு கட்டி பால் காய்ச்சக்கு கூப்பிட்டாங்கன்னா, வீடு பெருசா இருந்ததுன்னா வர ஒரே கவலை, எப்படிடா இவங்க இந்த வீட்ட கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா லாஃப்ட்ல வந்து வேண்டாத திங்ஸ லாஃப்ட்ல போட்டுறலாம் அப்படின்னு சொல்றோம். யூஸ் பண்ணாத, அடிக்கடி எடுக்காத அதையுமே வந்து அடிக்கடி கிளீன் பண்ணி தான் வைக்க வேண்டியதா இருக்கு. நான் போடாத, அடிக்கடி எடுக்காத சுடிதார்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் இது எல்லாமே வந்து லாஃப்ட்ல வச்சிருந்தேன். அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஒரு 3, 4 மாசம் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி பூச்சி உருண்ட போட்டு போடணுங்கிறக்காக இதுக்கு இடையில வந்து எனக்கு ஒரு காலும் வந்திருந்தது. அந்த காலும் பேசிட்டு அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. ஆல்டர் பண்றதெல்லாம் சுடிதார்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது. அதையுமே ஒரு பேக்ல போட்டு நீட்டா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அடிக்கடி இத கிளீன் பண்ணுனாதான் எங்கெங்க எந்தெந்த திங்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். இன்னொன்னு அப்படியே மேல பாட்டுக்கு நம்ம போட்டு வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, அது ஏதாவது பூச்சி வந்தது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. இத அடிக்கடி கிளீன் பண்ணும்போது எனக்கு தோன்றது என்னன்னா, அந்த காலத்துல மாரியே சாணி போட்டு மொழுகுற வீடா இருந்தா பிரச்சனையே இல்லடா அப்படின்ட்டு. என்னதான் டைல்ஸ், கிரானைட், மார்பிள்னு நம்ம போட்டாலும், அத அடிக்கடி தொடன்னு துடைக்க வேண்டியதா இருக்கு. நீட்டா வந்து லாஃப்ட்ட கட்டி வச்சாலும், அத அடிக்கடி சீமார் எடுத்து கூட்ட வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே இல்லையா? அப்படிங்கிற மாரி இருக்கு. புது வீடு யாராவது கட்டுனாங்கன்னா, எப்புட்றா இந்த வீட்ட கிளீன் பண்ண போறாங்கங்கிற வருத்தம் அவங்களுக்கு வருதோ இல்லையோ, எனக்கு வருது. ஏன்னா நம்மள மாரி தானே வேலை இருக்கும் அப்படிங்கிற மாரி தோணுது. சோ நீங்க வந்து எப்படி உங்க வீட்ட ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தீபாவளிக்குல நான் ப்ரமோஷன் வீடியோக்கு போனதுனால தான் இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாம போச்சு. இப்போ ஒரு வழியா எல்லாத்தையும்